வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமணிஸ் ரெசிபி டைரி. இன்றைக்கி க்ரீமி மஷ்ரூம் சூப் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு வானல் வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சாச்சு. இப்போ 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். நம்மளோட ஆப்ஷனுங்க, எண்ணெயும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பட்டரும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்தாச்சு. நான் நல்லா ஒரு முழு பூண்டு தோல் நீக்கி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெயில் சேர்த்தாச்சு. இப்போ வதக்கி விட்டுக்கலாங்க. பூண்டை பாருங்கள், பூண்டு நல்லா வதங்கி வரட்டுங்க. இந்த மஷ்ரூம் சூப்பில் நமக்கு எனர்ஜி நல்லா கிடைக்குங்க. மஷ்ரூமில் விட்டமின் பி அதிகமாக இருக்குது. இம்யூனிட்டி நமக்கு அதிகமாக கிடைக்கும். வெயிட் லாஸ்க்கும் நல்லா ஹெல்ப் பண்ணுங்க இந்த சூப் எடுத்துக்கிட்டா. பாருங்கள், பூண்டு நல்லா வதங்கி வந்தது, கலர் மாறி வந்துட்டுருக்கு பாருங்கள். நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வரும்போது நான் 2 முழு வெங்காயம் பெரிய சைஸ் எடுத்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேங்க. பாருங்கள், நல்லா சுருண்டு வரணுங்க. இந்த ஆனியனும் கார்லிக்கும் எந்த அளவுக்கு சுருண்டு வதங்கி வருதோ அந்த அளவுக்கு இந்த சூப் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. அதனால் நல்லா வதங்கி வர்றது ரொம்ப நல்லது. நம்ம இந்த அளவுக்கு நல்லா வதக்கி பாருங்கள். வெங்காயம் கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கி வந்துட்டுருக்கு. இன்னும் நல்லா சுருண்டு வரட்டுங்க. நான் 200 கிராம் அளவுக்கு மஷ்ரூமு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நீல வாக்கில். சிலர் நைட்டில் டின்னர் ஸ்கிப் பண்ணுவாங்க. அவங்க இந்த சூப் எடுத்துக்கலாங்க. வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். பாருங்கள், மஷ்ரூம் சேர்த்துட்டேன். 200 கிராம் அளவுக்கு மஷ்ரூமு. இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி வரட்டுங்க. இந்த வெங்காயம் பூண்டு மஷ்ரூமும் சேர்ந்து வதங்கி வரும்போது நல்ல ஸ்மெல் கிடைக்கும். பாருங்கள், ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அதே வானல் வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி விட்டு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இது நல்லா கொதித்து வரணுங்க. கொதிச்சு வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. குழந்தைங்களுக்கு ஈவினிங் நம்ம ஸ்நாக்ஸ் போல் இந்த சூப் கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விடும்போது பாருங்கள், மேலே பபுள்ஸோடு வரும், கொதிச்சு வர்றது. இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வரும்போது நாம் பாருங்கள் க்ரீமியாக வருது. இப்போ நான் நல்லா 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி செய்து வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க அது. பொடி சேர்த்தாச்சு. கூடவே நம்ம தேவையான அளவுக்கு இந்த ரெசிபிக்கு சால்ட்டு சேர்த்துப்போம். நான் இங்கே பிங்க் சால்ட் யூஸ் பண்ணுறேங்க. சால்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. 10 or 15 மினிட்ஸில் இந்த ரெசிபி செய்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு வருது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் செய்துக்கலாங்க. பாருங்கள், ரொம்ப க்ரீமியாக இருக்குது. வாசனை ரொம்ப நல்லா இருக்குங்க. இது கொதிச்சு வரும்போதே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சுவைய மனமும் ரொம்ப நல்லா இருக்கும். டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.